களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபன் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட நினைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய வருகைக்கு நன்றி சார். இப்போது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் அண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன். ஸோ முதல்ல நம்ம நேயர்களுக்கு அந்த டீலிமிட்டேஷனால் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். டீலிமிட்டேஷனில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரே பிரச்சனை, நோ டீலிமிட்டேஷன்னே ராகுல் காந்தி நிற்கிறார். ஆமாம், டீலிமிட்டேஷன் கூடாதுன்னு நிற்கிறாரு. மோடி டீலிமிட்டேஷன் வேணும்னு நிற்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ளே டீலிமிட்டேஷன் வேணுங்கிறது தான் நடக்கும். ஓகே, மாற்றம்ங்கிறது மாறாத ஒன்று. மாற்றம் வந்து தான் தீரணும். ராகுல் காந்தி ஏன் இந்த மாற்றம் வரக்கூடாதுன்னு நினைக்காருன்னா, டீலிமிட்டேஷனுங்கிறது 2 ப்ராசஸில் வரலாம். இப்போ அட் ப்ரெசன்ட் ஒன் ஓட் ஒன் வேல்யூ, ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ தான். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்திருக்குது. சட்டமன்ற இது நெல்லை மாவட்டத்தில் சேரமானதேவி, தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தாங்குளம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார். ஃபஸ்ட்டில் பத்மநாபபுரத்தை தூக்குறதா இருந்தால் அப்புறம் திருவட்டாருங்கிற பேரை தூக்கிக்கிட்டு பத்மநாபபுரம்னு வச்சுருக்காங்க. 3 தொகுதி போயிட்டு. வட தமிழகத்தில் பாப்புலேஷன் பர்த் ரேட் அதிகம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கண்ணுக்கு தெரியாமல் 3 தொகுதி, அதே 234 3 வடக்க கூடிட்டு தெற்க 3 குறைஞ்சிடுச்சு. அது ஏன் நடந்தது? வடக்க பர்த் ரேட் அதிகம், மக்கள் மத்தியில் ஜனத்தொகை அதிகம். அப்போ அவங்க ஒரு டிமிலிட்டேஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் வடக்க 3 தொகுதி அதிகம் இயல்பாட்டே வருது. என் தொகுதியை தூக்காதுங்கிற குரல் இருக்க தான் செய்யும். புதுக்கோட்டை காணலைன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அந்த வேல்யூ உள்ளவர், அவங்க புதுக்கோட்டை தொகுதியை மீண்டும் எடுக்கணும்னு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. அப்பப்போ நம்மளை பார்ப்பார். நமக்கு அவருக்கு ஆதரவு வளையத்தை கொடுப்போம். கண்டிப்பாக அந்த சகோதரருக்கு நம்ம புதுக்கோட்டை தொகுதி மீண்டும் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அடுத்த டீலிமிட்டேஷனில் இருக்குது. ஸோ இதில் ராகுல் ஏன் இதை வெறுக்கிறாருன்னு சொன்னால், இது திருவனந்தபுரம், ஆற்றிங்கல் 2 தொகுதியை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் 3 செக்மெண்ட்டுக்குள்ளே பாஜக லீடிங், 4 செக்மெண்ட்டுக்குள்ளே காங்கிரஸ் லீட் பண்ணுறாங்க. 10,000 ஓட்டில் காங்கிரஸ் ஜெயித்துடுறாங்க. பாராளுமன்றம் சசி தரூர் செல்வாக்கான தலைவர், ரொம்ப அறிவும் திறமையும் மிக்கவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராட்டே போட்டி போட்டவர், நாயர் கம்யூனிட்டி. இன்னொரு நாயர் ராஜீவ் சந்திரசேகர் நாயர் ட்ரிவாண்ட்ரம் அந்த சிட்டி லிமிட்டுக்குள்ளே லீட் பண்ணவர் ரூரலில் அடி வாங்கிடுறாரு. ஒரு சீட்டு போயிடுது. மத்திய அமைச்சர் முரளிதரன் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தார். அவரை மீண்டும் கொண்டு வந்துடணுன்னு செக்கார்ஸ் ஈழவர்கள் அந்த லாபியும் பாஜகவுக்கும் ஒரு ப்ளஸ் தான், பெரிய ப்ளஸ்ஸு, மிகப்பெரிய சமுதாயம். அது மட்டும் இல்லை, ஃபாரினில் தொழில் புரிந்த மலையாளிகள் எல்லாருமே அவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு இருந்தார். அவரும் ஒரு பகுதியில் ஈழவர்கள் அடர்த்தியாக உள்ள பகுதிகளில் நல்ல வாக்கெடுத்தவர். நாடார்கள் உள்ள பகுதிகளில் நெடுமங்காடு, வட்டியூர்காவு, பூவாறு இந்த மாதிரி இடங்களில் வாக்கு குறைஞ்சிடுச்சு, கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறதுனால. இப்போ முரளிதரன் கேட்குறது மாதிரி 20-30 ஆச்சுன்னா இந்த 2 தொகுதியும் 3 தொகுதியாக மாறும். எப்படி மாறும்னா, ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய பாரசாலை, தென் கோவளம், நேமம் இந்த தொகுதிகள்லாம் ட்ரிவாண்ட்ரத்திலிருந்து வெளியேற்றப்படும். அதே மாதிரி ஆற்றிங்கலில் இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற தொகுதிகள், வட்டியூர்காவு இந்த பகுதி, நெடுமங்காடு, பூவாறு இந்த பகுதி உள்ள இடங்கள்லாம் வெளியேற்றப்படும். இது ஒரு தொகுதியாக மாற்றப்படும். திருவனந்தபுரம் ஒரு தொகுதியாக இருக்கும். இப்போ திருவனந்தபுரம் தொகுதியில் யார் ஜெயிப்பா? பாஜக. ஆற்றிங்கல் ஒரு தொகுதியாக இருக்கும். அந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா? பாஜக. 3வது தொகுதி பாஜகவுக்கு செல்வாக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த தொகுதி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ்காரங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு சிம்பிள் டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் 2 சீட்டு பாஜகவுக்கு விழுது. இது யாரும் தவிர்க்க முடியாது. ஆமாம், வேணுகோபாலன் கேட்குற மாதிரி 50% இன்க்ரீஸ்னா 2 தொகுதியான ஆற்றிங்கலும் திருவனந்தபுரமும் 3 தொகுதியாக மாற்றி ஆகணும். 3 தொகுதியாக மாற்றும் போது இங்கேருந்து கொஞ்சம் இடத்த தூக்கி போடணும், அங்கேருந்து கொஞ்சம் இடத்த தூக்கி போடணும். மீதி 2மே பாஜக முரளிதரனும் ராஜீவ் சந்திரசேகர் நாயரும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தொகுதி உருவாயிரும்.
ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸு, ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸு, இப்படியெல்லாம் போட்டு ஒரு கமிட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க. மாநில கமிட்டியில் மாநில கட்சிகளுக்கு இது இருக்கும், எம்பிக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ இதுதான் டீலிமிட்டேஷனோட தன்மையில் மோடிக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். இருக்கும். ஸோ இந்த அட்வான்டேஜ் எக்காரணம் கொண்டும் மோடி கிடைக்கக்கூடாதுன்னு நோ டீலிமிட்டேஷன்னு ராகுல் காந்தி இப்போ முடிவெடுத்து செயல்படுறாரு. இதே இவர் கட்சியோட பொதுச் செயலாளர் வேணுகோபால் 50% உயர்த்தணும்னு பேசியிருக்கிறார். இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட்டு நோ டீலிமிட்டேஷனுங்கிற லெவலுக்கு ஒரு தீர்மானத்தை 543 அப்படியே தொடரணும்னு போடுறாங்க. இதே வேணுகோபால் தான் இந்த கூட்டத்தொடருக்கு முந்தைய கூட்டத்தொடரில் 50 விழுக்காடு உயரணும்னு நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன், மாணிக் தாகூர்கிட்ட நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு மோடி இதில் பயனடைஞ்சிருவார். உங்களுடைய மோடி மேலே உள்ள வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தான் மேலோங்கி நிற்குது. இப்போ மோடி என்ன நினைக்கிறாரு, அவர் வந்து 2024 தென்னிந்திய ஆதரவில் தான் ஆட்சி கட்டலில் இருக்கிறார். தெலுங்கானாவில் 17 சீட்டில் 8 சீட்டு, காங்கிரஸ் 8, இவங்க 8. ஓவைசி ஹைதராபாத் கிங், அவங்க ஓவைசி அங்கே ஒரு மன்னர் பரம்பரை மாதிரி, அவர் வந்து 1. அடுத்து கர்நாடகாவில் மெஜாரிட்டி சீட்டு 28 மெஜாரிட்டி அடிச்சிட்டாங்க. அதுவும் தேவகவுடா கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஓல்டு மைசூரில் 11க்கு 9 அடிச்சிட்டாங்க. நாங்கள் தான் சஜஸ்ட் பண்ணோம், அண்ணாமலை அதை எக்ஸிக்யூட் பண்ணார் PL சந்தோஷ் மூலமாக. அடுத்து நாயுடு தனிச்சு நின்று தோத்தவர் மோடி பிரதமர்னு ஸ்வீப் பண்ணிட்டார். இதை தாண்டி ஈஸ்டர்ன் சைடு உள்ள ஒரிசாவில் ஸ்வீப் பண்ணாங்க. இந்த 60க்கு மேற்பட்ட தொகுதி தான் மோடியை வந்து பிரதமராக்கி வச்சுருக்குது. மீண்டும் இந்த பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் 50% உயர்த்தி கொடுக்க மோடி விரும்புகிறார். அப்போ மோடிக்கு அதில் லாபம் வரும். எப்படி லாபம் வரும்னா 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து மோடி இடஒதுக்கீடு கொடுத்தாரு. பிராமின், ராஜ்புட்டு, பூமிகார், ஜெய்ஸ்வால், பண்டாரி, அலுவாலியா, குப்தா, தென் ஹேஸ்தா, பட்டேல், நாயர், சிரியன் கிறிஸ்டின், கான் முஸ்லீம், இப்படி ஒரு அப்பர் லேயரில் உள்ள ஏழைகளுக்குன்னு கொடுத்தாரு. குறிப்பாக அதில் பிராமின் டாமினண்ட்டு. அப்போ அவங்க கொடுத்த மோடிக்கு தான் பிராமின்ஸ் வந்து பேக்கிங் கம்யூனிட்டியாக ஓட்டு போட்டாங்களே தவிர வரவேற்ற ராகுலுக்கு ஓட்டு போடலை. இப்போ 50% வந்து கேரளாவுக்கு 20-30 ஆக்கி கொடுத்தாருன்னா மோடி கொடுத்துட்டாரு, மோடி நமக்கு நல்லது பண்ணிட்டாரு. தமிழ்நாட்டில் 39-60 ஆக்கிட்டாருன்னா மோடி பண்ணிட்டாருன்னு மோடிக்கு இமேஜ் வளரும், தெலுங்கானா வளரும், ஆந்திரா வளரும். ஸோ இது வளர்ந்துடக்கூடாதுங்கிறது தான் ராகுல் காந்திக்கு தலையாய நோக்கம். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே மோடிக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குங்கிறத உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் உடைச்சிட்டார், தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டார். இந்த ஃப்ரோசன் பீரியடு இந்த இயர் எண்டுக்குள்ளே முடிஞ்சதுன்னா 1 vote 1 value, எவ்ரி vote சேம் வேல்யூ அப்படின்னு எதுவுமே இல்லாமல் கான்ஸ்டியூஷன் படி நாம் மோடி வந்து பிரிச்சுட்டு போயிடலாம். வட இந்தியாவுக்கு எக்கச்சக்க தொகுதிகள் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் வில்சன் திமுகவில் உள்ள ஒரு லீகல் இதில் அவரும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ராகுலை பொறுத்தளவில் டீலிமிட்டேஷன் நடக்கக்கூடாது. மோடியை பொறுத்தளவில் டீலிமிட்டேஷன் நடக்கணும், 50% உயர்த்தி நடக்கணுங்கிறதா மோடி கேட்கணும். ஓகே, இங்கே திமுக வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வைக்கிறாங்க இல்லைங்களா சார்? ஸோ அவங்களோட நிலைப்பாடு எதை நோக்கி இருக்குது சார்? கனிமொழி முந்தைய பார்லிமெண்ட்டிலே அதை கமிட் பண்ணிட்டாங்க. 7.18 அந்த 543க்கு 39 7.18 கிட்ட வருது. அந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது நியாயமான இது தான். அந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு 2/3 மெஜாரிட்டியோட பண்ணி ஆகணும். அல்லது 1 vote 1 value. ஓகே, அதில் தான் போகும். 1 vote 1 value போனால் வட இந்தியாவில் வந்து எம்பிக்கள் எண்ணிக்கை வந்து மிக அதிகமாகவும் கம்பேரிட்டிவ்லி யாரும் தவிர்க்க முடியாது. ஓகே, இதை ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிர்மல்குமார் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அமைச்சர் நிர்மல்குமார், திமுக வந்து பாஜகவோட கலவரவில் இருக்குது. ஏன்னா கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் நிரந்தர எதிரி அப்படின்னு கிடையாது அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டீலிமிட்டேஷனுக்கு சாதகமாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எந்த மாதிரியான நிலைப்பாடு? டீலிமிட்டேஷன் சாதகமாக தான் அவங்க இருப்பாங்க. டீலிமிட்டேஷனே மோடி வந்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்கிறதுக்கு தான் அவர் பண்ணுறாரு. ஓகே, அவர் வந்து
பிஜேபி வந்து மத்திய பிரதேசில் ஜெயித்துட்டாங்க, உத்தரப்பிரதேசில் ஜெயித்திருக்காங்க, பீகாரில் ஜெயித்திருக்காங்க, ராஜஸ்தானில் ஜெயித்திருக்காங்க. இப்படி வரப்படத்தில் ஃபுல்லாக அவங்க ஸ்வீப் பண்ணி ஜெயித்திருக்கக்கூடிய இடம். அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக வெஸ்ட் பெங்கால் ஜெயித்துட்டாங்க, இது அஸ்ஸாம் ஜெயித்துட்டாப்புல, இது ஒரிசா ஜெயித்துட்டாப்புல கிழக்கு பகுதி. தென் பகுதியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. கர்நாடகாவில் ஜெயித்திருக்காங்க, ஆந்திராவில் கோலிஷன் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே இது தெலுங்கானாவில் ஒரு ஃபைட்டை கொடுத்து ஒரு லெவலில் 3 போல்ஸில் ஒரு பெரிய போல்ஸாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் என்டிஏயில் திமுகவை கையில் எடுத்துட்டா 29 ஜெயித்திரலாம், 31 ஆந்திரா மாதிரி பிஜேபி இன்க்ளூசிவ் ஒரு கவர்மெண்ட் வந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க தென் மாவட்டத்துக்கு நன்மை செய்யறதுக்கு தான், தென் மாநிலங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் மோடி இருக்கிறார். ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் சென்செக்ஸ் பேசிஸில் தான் வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க இல்லைங்களா? ஆனால் இவங்க 7.18% கேட்குறாங்க. ஸோ இந்த முரண்பாடு இவங்க 2 பேரும் ஒன்றாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சென்சஸ் பேஸுங்கிறத தாண்டி 50% நாங்கள் உயர்த்தி தருவோங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதை எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அமித்ஷாவுக்கு உறுதிமொழியை நம்புங்கிறாரு. அதில் தான் அவர் அந்த ஹெல்த் மினிஸ்டர் அருண்ராஜ் அவர் வந்து நெஹ்ரு உறுதிமொழி என்னாச்சு, பார்லிமெண்ட்டில் தரக்கூடிய உறுதிமொழியெல்லாம் காற்றுல பிறந்துருங்கிற மாதிரி பேசுகிறாரு. நெஹ்ரு உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டிய விஷயம் நீங்கள் இந்திரா காந்திகிட்ட போய் கேளுங்க, ராஜீவ் காந்திகிட்ட போய் கேளுங்க, அவ்வளோதான், வேறு யாரையும் கேட்க முடியாது. ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ என்ன வர முடியாது. அது நெஹ்ரு உறுதிமொழிக்கு மோடிக்கு என்னங்க? பட்டு அமித்ஷா உறுதிமொழியை மோடி நிறைவேற்றுவார், பாஜக நிறைவேற்றும். அதுதான் எடப்பாடி துல்லியமாக சொன்னார். நீங்கள்லாம் உறுதிமொழி கொடுக்குறீங்க சட்டசபையில், நாங்கள் நம்ப தானங்க செய்யணும். அதே மாதிரி அமித்ஷா வந்து 50% இன்க்ரீஸு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாரு. நம்புங்க அப்படின்னு அமித்ஷாவோட உறுதிமொழியை, நெஹ்ரு உறுதிமொழி வேறு, அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்போ கடமையோ கட்டாயமோ எந்த காலத்தில் பாஜக வாஜ்பாயும் கிடையாது, மோடிக்கும் கிடையாது. அது இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியை கேட்டுக்கிட வேண்டியதான். என்னமோ அந்த ஆட்கள் யாரும் இந்தியாவில் ஏறி வரப்போகிறதில்ல, அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அமித்ஷா கொடுத்த உறுதிமொழியை செயல்படுத்துவாருங்கிறத எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாங்க. இவங்க சௌமியா அன்புமணி டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. அன்புமணி ரொம்ப தெளிவாக ஒரு பெரிய மாவட்டங்களை பிரிக்கலையா, பெரிய மாநிலங்களை பிரிக்கலையா, ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்படலையா? ஏன் இன்றைக்கி கூட கொங்கு நாங்கள் தான் அதிக ஜிஎஸ்டி வரி கொடுக்குறோம், ஜிஎஸ்டின்னு பேசுனா கொங்கு தான் அதிக வரி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு கோரிக்கை வருது. ஸோ இந்த இடம் வந்து அமித்ஷா உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கிட்டு செயல்படுறது தான் சரிங்கிற எடப்பாடிக்கு கருத்து வந்து சரியான கருத்து. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக வந்து பாஜகவுடைய நிலைப்பாடுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா திமுகவுடைய வாக்கு வங்கி இன்னும் சரியாக பெரிய அளவுக்கு ஏறி போகும், உயரும் சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க இங்கே வந்து உங்கள் கொள்கை எதிரியே பாஜக அப்படின்னு எல்லாம் கொள்கை எல்லாம் வந்து நேருவின் வருகை, மகளே வருகை, நிலையான ஆட்சியை தரையெல்லாம் காங்கிரஸுக்கு மொழிக் கொள்கை என்ன, காங்கிரஸுக்கு மொழிக் கொள்கை என்ன, திமுகவுக்கு மொழிக் கொள்கை என்ன, ஒன்றா இருக்கு இல்லையா? இந்த இடம் மோடி பிரதமர்னு 18 விழுக்காடு வாக்கு 2024 மக்களவைத் தேர்தலில் வந்துட்டு. இதை கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்காக பேசக்கூடியவங்க தீக்காக்காரங்க முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்க மாதிரி அறிவு நாணயமற்ற செயலில் ஈடுபடுறாங்க. 18 விழுக்காடு ஓட்டு திமுகவில் வந்தால், அண்ணா திமுகவில் வந்தா, மோடி பிரதமர் வந்தா இல்லையா? ஆமாம். அதோட பலம் என்ன? மோடி பிரதமர் அண்ணாமலை இன்க்ளூட் பண்ணிக்கிங்க, சரி. அதில் உள்ள பாமக ஓட்டை கழிச்சிருங்க, பன்னீர்செல்வம் டிடிவி ஓட்டை கழிச்சிருங்க. குறைஞ்சபட்சம் மோடி பிரதமர்னு ஒரு 12 விழுக்காடு ஓட்டு தமிழ் மண்ணில் இருக்கா இல்லையா? ஸோ இந்த 12 விழுக்காடு ஓட்டு உருவாயிருக்கு. இந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு வந்து பெரிய பூஸ்டாக இருக்கும். நீங்கள் தமிழக பாஜக பெரிய பலமானி கேட்டால் நான் ஒரு எம்எல்ஏ தான் ஜெயித்திருக்காங்க. அது வந்து சோதரர் பொன்னார் இருக்கும்போது 2 எம்பி ஜெயித்தார். அந்த பலத்தில் தமிழக பாஜக இல்லை. கணேசன்ஜி 96 என்ன பலத்தில் வச்சுருந்தாரோ அதே பலத்தில் தான் தமிழக பாஜக சட்டமன்ற தேர்தலெல்லாம் இருக்குது. ஆனால் மக்களவைத் தேர்தலில் 18 விழுக்காடு வாக்குகளை அண்ணாமலை தலைவராக இருந்து மோடி பிரதமர்னு எடுத்தார். பாஜக மட்டும் 11.5 விழுக்காடு வாக்கு மோடி பிரதமர்னு எடுத்திருக்காங்க. ஸோ மோடி பிரதமருக்குன்னு ஒரு வேல்யூ இங்கே இருக்குது. அந்த வேல்யூ ஸ்டாலினுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக சார், கலந்து கொண்டு உங்களை கருத்துக்களை தெரிவித்தமைக்காக மிக்க நன்றி.